பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, நம்ம இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் கர்த்தர் நம்மை ஆண்டோட வருகைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தவும் அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு இப்படியாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை ஒபதியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 15வது வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. 15வது வசனம்: எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய வருகையை குறித்த தரிசனத்தோடு வாழ உதவி செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லம் இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள அந்த அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாருங்களை, கேட்டதான வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த உபதியா பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ளதான புத்தகம் தான் உபதியாவை குறித்து பார்க்கும்போது இவர் BC 800வது வருடத்தில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. விசேஷமாக இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பட் அதே நேரத்தில் 800 வருடங்கள், இன்னைக்கு 2000 + 2800 வருடத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அநேக காரியங்களை, அன்றைக்கு இருந்த ஜனங்களை கர்த்தரின் பக்கம் திருப்பும்படிக்காக அநேக காரியங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருந்தாலும், அதே நேரத்தில் பாருங்க, கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்தும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தெளிவாக ஆண்டவர் அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரராகிய உபதியா மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான சம்பவம். நம்ம நினைச்சு பார்க்கும்போது, ஏன் ஆண்டவர் அன்றைக்கு 800 வருடம் முன்னாடி அப்படின்னா இப்போ 2800 வருடத்துக்கு முன்னாடி ஏன் ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து பேசணும், கர்த்தருடைய நாளை குறித்து ஏன் பேச வேண்டும் அப்படிலாம் நமக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு கூட நம்ம அநேக சபைகளில் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களை குறித்ததான, கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து, நியாய தீர்ப்புகளை குறித்து, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஆண்டோடைய வருகையை குறித்ததெல்லாம் செய்திகள் இன்னைக்கு 100 பேரில் பார்த்தீங்கன்னா 100 பிரசங்கியாரை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 பேர் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க கடைசி காலங்களை குறித்து. இப்போ ஏன் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டிருக்கிறது? ஆனால் அன்றைக்கே அத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னாடியே ஆண்டவராகிய தேவன் கடைசி காலங்களை குறித்தும் இனி வருகிற காலங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் பேசியிருக்க, இன்னைக்கு நாம் ஏன் அதை அவாய்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம்? அப்படிப்பட்டதான ஒரு வேதனையான ஒரு காலத்துல தான் நம்ம இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலத்துல ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை தான்: எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்துல பல ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பல ஜாதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜாதி அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட ஜாதி வேற. யூத ஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பல கோத்திரத்தை ஜாதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் மேலுப்படி போய் பார்த்தீங்கன்னா ஜாதி என்று சொல்லப்படுது, நேஷன் என்று சொல்லப்படுது. தேசத்தை தான் பைபிளில் வசனத்தில் நீங்கள் ஜாதின்னு சொல்லி அநேக இடங்களில் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் பல ஜாதிகள், இன்னைக்கு கிறிஸ்தவ கூட ஜாதி பார்க்குறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் அதை விரும்புகிறது அல்ல. இன்னைக்கு உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற பல ஜாதிகள் அது வேதத்தில் சொல்லப்படாத ஜாதிகள். அது புற ஜாதி ஜனங்கள் கொண்டு வைத்த பல பிசாசை பேஸ் பண்ணி வைத்ததான ஜாதிகள் பேரை தான் இன்னைக்கு கூப்பிடுகிறார்கள். அவர்கள் அந்த ஜாதிகளை நீங்களும் நான் பார்க்கக்கூடாது. அதனால் அப்படி நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற எல்லா ஜாதிகளும் அப்படின்னா எல்லா தேசங்களுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய நாள் சீக்கிரமாய் வந்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். யாருக்கு? எல்லா ஜாதிகளுக்கும். யாரெல்லாம் ஆண்டவராகிய தேவனை விசுவாசியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை தேடாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழாமல் இருக்கிறார்களோ, எல்லாருக்கும் அது ஒரு விரோதமான நாள். விரோதம்னு சொன்னா அவ்வளவு ஒரு கடுமையான, ஒரு கடினமான, ஒரு வேதனையான, ஒரு பயங்கரமான நாள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட பிள்ளைங்க, இயேசுவோடு கூட நடக்க வேண்டும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த வழியாக வாழ்கிறவர்களுக்கு அது விரோதமான நாள் அல்ல.
அது அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள் தான் கர்த்தருடைய நாள். ஆனால் துன்மார்க்கமாய் ஆண்டவரை அறிந்தும் அறியாதது போன்று வாழ்கிற நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு ஒரு விரோதமான நாள், ஆண்டவருடைய முகம் கோபம் நிறைந்த ஒரு நாள், கோபாக்கினை நாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த கர்த்தருடைய நாளில் நீங்களும் நானும் ரெண்டு விதமான சம்பவம் நடக்க போகுது. கர்த்தருடைய நாள் நடக்கும்போது என்ன நடக்குமாம்? கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ரகசிய வருகையில எடுத்து செல்வார். அவருடைய சபை, நீங்களும் நானும் அவருடைய சபையா இருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நீங்களும் நானும் தனிப்பட்ட விதத்துல நாம் மனவாட்டியா இருக்கிறோம். அப்போ மனவாட்டியை கர்த்தர் அழைத்து செல்லக்கூடிய நாட்கள் வெகு சீக்கிரமா வரப்போகிறது. அதுதான் ரகசிய வருகை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தருடைய நாள்ல பரலோகத்துக்கு எடுத்து சென்று அவரோடு கூட கல்யாண விருந்துல மனவாட்டியாகி நீங்களும் நானும் அவரோடு கூட நாம் நிலைத்து சந்தோஷமா இருக்க போறோம். ஆனால் அதே நேரத்துல கர்த்தருடைய நாள் இன்னொரு பாகத்துல ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு, ஆண்டவரை அறிந்தும் அறியாமல் வாழ்கிற ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாம்? அது ஒரு பெரிய மகா உக்கிரமான நாள் என்று சொல்லி, அது மகா கொடுமையான நாள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அதனால நீங்கள் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பமாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறீங்கன்னா கர்த்தருடைய நாளை குறித்து நீங்க என்ன செய்ய தேவையில்ல, சங்கடப்பட தேவையில்ல. ஏனென்று சொன்னால் அவர்களெல்லாம் அவரோடு கூட போய்விடுவோம், அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படிக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்போ பாருங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு என்ன நடக்க போகிறார், அந்த கர்த்தருடைய நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் 5வது அதிகாரம், ஆமோஸ் 5வது அதிகாரத்துல 18 20 வரைக்கும் இப்படியாய் சொல்லுகிறது. ஆமோஸ் 5வது அதிகாரம் 18 கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அகோரங்களை கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமா இராமல் அந்தகாரமா இருக்கும். அப்படி அந்தகாரமா இருக்கிற ஒரு நாள் தான் பாருங்க, இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம் இரவு நேரங்கள்ல அந்தகாரப்பட்டு இருக்கிறது. அந்தகாரத்துல நீங்களும் நானும் நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. அந்த அந்தகாரம் கண்டினியூவாக ஒரு இன்னைக்கு நைட்டு 12 மணி நேரம் இரவு வருது, நாளைக்கும் டே டைம்லையும் வெளிச்சம் வராம சூரியன் வராம இருட்டா இருக்குமானா அது எப்படி இருக்கும்? ரொம்ப இருட்டா இருக்கும். ஒருவேளை நீங்க லைட் இருக்கும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கலாம், 2 நாள் யூஸ் பண்ணலாம் பழைய பேட்டரியில வைத்து அந்த லைட் எல்லாம். ஆனா அதெல்லாம் ஒரு லிமிட்டு தான். அந்த லிமிட்டு தாண்டி என்ன செய்ய முடியாது, அந்த இருளை நம்மளால மேற்கொள்ள முடியாது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த கர்த்தருடைய நாள்ல துன்மார்க்கமான ஜனங்களுக்கு உண்டாக போற காலம் எப்படி இருக்குமா? மகா அந்தகாரமாய் இருக்க போகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிச்சமாயிராமல், வெளிச்சம் இருக்காது. இன்னைக்கு ராத்திரி கூட நமக்கு லைட் இருக்குது, இன்னைக்கு இரவுல தான் பேசிட்டு இருக்கிறேன், வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் அந்த கர்த்தருடைய நாள்ல, ஆண்டவர் அறியாத ஜனங்களுக்கு என்று வைக்கப்பட்ட அந்த கர்த்தருடைய நாள்ல என்ன இருக்குமா? பயங்கரமான அந்தகாரம் இருக்கும். பகல் நேரமா இருந்தால் அந்தகாரம், சூரியன் இருக்காது, இரவு நேரத்துல நிலாவு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு பயங்கரமான நாள் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அது எப்படி அந்தகாரமா இருக்கும், வெளிச்சம் இருக்காது. 2வது, சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கு. அப்படின்னா அவனுக்கு தப்பிப்பதற்கு வழியே இருக்காது. ஒரு சிங்கத்துக்கு பார்த்து ஐயோ சிங்கம் வருதுன்னு சொல்லி நம்ம சிங்கத்துக்கு ஓடி என்ன செய்யலாம், சிங்கத்துக்கு தப்பி மற்ற இடத்துல வரும்போது என்ன நடக்குமா? அவனை சிங்கத்துக்கு தப்புனவனுக்கு கரடி வந்து என்ன செய்யுமா? கரடி வந்து எதிர்பட்ட போல. சிங்கம் மாதிரி ஒரு வாழ்க்கை, சிங்கம் போல ஒரு பிரச்சனை வருது, ஐயோ இவ்வளவு பெரிய கொடிதான் இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு தப்பி வெளியே வந்ததும் கரடி வந்து நிற்கும். ஐயோ இந்த கரடியை நான் எப்படி இதிலிருந்து நான் மீண்டெடுக்க போறேன், இது எப்படி நான் தப்ப போறேன்னு சொல்லி அந்த கரடிக்கு தப்பி இன்னொரு இடத்துல வந்து நீங்க வீட்டுல போய் சோர்ல உட்காருறீங்க, பாம்பு வந்து என்ன பக்கத்துல நிக்குது. அப்படி என்று சொன்னால் எல்லா இடமும் கடினமானது. ஒன்று சிங்கம், கரடி, பாம்பு, அப்படின்னா எல்லாமே ஒரு கொடுமையான காலம், ஒரு கடினமான காலம். ஒரு சந்தோஷமா தூங்க முடியாது. ஏனென்று சொன்னால் நம்மளை சுற்றி சிங்கமும் கரடியும் பாம்பும் சுற்றி இருக்கிறது போன்ற ஒரு கொடிய காலம்தான் கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்பட்டிருக்க அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. அதுபோல 20வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லோ என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால் அவ்வளவு கொடுமையான காலம். கடைசி காலத்துல கர்த்தருக்கென்று கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்துவுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற நாள் அவ்வளவு கொடுமையான நாளா இருக்க போகிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருடைய நாளில் போயிட்டு அந்த விரோதமான தேவனுடைய கோபத்துக்கு நீங்களும் நானும் ஆளாகி விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே, நான் கர்த்தருடைய நாளில் தேவ கோபாக்கினைகளை நான் போயிடக்கூடாதப்பா. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளாகி பரலோகத்தில் அவருடைய ரகசிய வருகையில் போகிறவனாய் நான் மாறணுமே தவிர, ஆண்டவரை, இந்த அந்தகாரத்தில் நான் விழுந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கடினமான ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மறுபடியுமாய் படித்த வசனம் சொல்லுது, உபதியா 15வது வசனம் சொல்லுது, எல்லா ஜாதிகளுக்கு விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலைமேல் திரும்பும் என்று சொல்றாரு. அப்போ உங்களுடைய கிரியைகளை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் நீங்களும் நானும் மாற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காய் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி என்னை ஜீவனை தந்தவர் மீட்டெடுத்தார் என்கிற அந்த அறிவை பெற்று, அந்த ஒரு ரகசியத்தை அறிந்து கொண்டு, அந்த ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அவரிடத்துல நீங்கள் திரும்பும்போது அவர் நிச்சயமாகவே இந்த அந்தகாரத்திலிருந்து வருகிற கொடிய காலத்திலிருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமான நாள். ஆனால் கர்த்தருடைய நாள் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும், இயேசுவை அறிந்தும் ஆயத்தப்படாமல் மனம் போன போக்கில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அது ஒரு அந்தகாரமான நாள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அந்த அந்தகாரமான நாளில் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, அந்த அந்தகாரமான நாளில் நாங்கள் போய்விடாதபடிக்கு எங்களை உம்மண்டையிலே சேர்த்து கொண்டு உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.